என்னடி இது தலையில காக்கா கொத்திருச்சா? வேற என்ன? முஸ்லிம்ஸ்காக. இது ரம்ஜானுக்காகவா? அச்சி இறங்கு எருமாடு. ஏன்னா இதெல்லாம் போட்டதான் தருவாங்களா அவங்க பாய் பிரியாணி? அவர் காலையில நமக்கு சேர்த்து தான் வாங்கியிருக்காரு. ஏறாத அப்படி இருக்க? இவ்வளவு நாள் நான் ஹெல்ப் பண்ணாம. ஓ அதெல்லாம் இன்னைக்கு பச்சை கலர் சாரி. ஓ ரம்ஜான்றதுனாலயா? இதெல்லாம் சத்தியமா சொல்றேன். ஐயோ ஈத் முபாரக்கா. ஈத் முபாரக். அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இவ நைட்ல உட்கார்ந்து படிச்சு மனப்பாடம் பண்ணியா இத? சத்தியமா भाई स्लॉलिंग भाई क्या जाएगा ये की मस्जिद को? यदि भी है ना कि हेल्प मेरे साथ है, आऊं कि निकल को बकरी काटना है मुझे फेफसा फकत दे दो, फेफसा भी पावा। कितने बजे होगा? भूख लगती भाई, जल्दी भाई। रमजान बोलकर आज हमारे घर में खाना पकाया नहीं भाई। आऊं क्या उधर बार है? मैं भी पकड़ूंगी बकरी का को। आओ இது தலையில காக்கா கொத்திருச்சா? வேற என்ன? முஸ்லிம்ஸ்காக. இது ரம்ஜானுக்காகவா? அச்சி இறங்கு எருமாடு. ஏன்னா இதெல்லாம் போட்டதான் தருவாங்களா அவங்க பாய் பிரியாணி? அவர் காலையில நமக்கு சேர்த்து தான் வாங்கியிருக்காரு. எனக்கு ஒரு ஆசை. என்னது? கெட்டப்ல இருக்கணும்னு. எடிடாதா நான் தான் பண்ணுவேனா நீயும் பண்ற? பொறுக்கவே இல்ல பாரு. பொறுக்கவே இல்ல. பாருங்க பாரு ஆடு வெட்டிட்டு வெட்டுறாங்க. இருக்க. ஆடு வெட்டிட்டு இருக்காங்கடி. ஏன் இப்படி பாத்துட்டே இருந்தா தான் பிரியாணி. என்ன பேசிட்டு இருந்த? அதான் ஏதாவது ஹெல்ப் வரணுமா, வந்து ஆடு வெட்டுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்டேன். அதான் ஆடு வெட்டினீங்கன்னா நொரடப்பாவும் கால் மட்டும் நம்ம கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். காரி இல்லாம நீ நின்னு பார்க்க மாட்டீங்க. வேற என்ன பண்றது? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு தான அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருக்காங்க. நீ வேலை இருக்காங்க, ஆனா யாரும் வர மாட்டேன்றாங்களே. கரெக்டா ரம்ஜான் அன்னைக்கு நைட்டே போன் ஆஃப் பண்ணிடுறாங்க. எங்கடா பிரியாணி கேட்டுருவோம்னு சொல்லிட்டு. நீ அந்த மாதிரி ஆனா அந்த விஷயத்துல இந்த பாய் ரொம்ப நல்லவர். அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, வீட்டுல சமைக்காதீங்க, நான் காலைல கண்டிப்பா அவங்க கொடுத்து அனுப்புறேன் பக்கெட்ல. எல்லாருக்குமே வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தருவாரு. உனக்கு இல்லையா? எனக்கு மட்டும்தான். ஏன் அலையிற? அதே எப்படி என்ன விட்டு நீ சாப்பிடுவ? உன்னை விட்டு தான் நான் சாப்பிடுவேன். நீங்க போய் நின்னுட்டு இருக்கத விட சாப்பிட்டு விடுவேன். சாப்பிடுறியே. சீ. போறியா? இஞ்சி பூண்டு அரைச்சு தரணுமா? போ பூண்டு உரிச்சு கொடு. போ தின்றதுக்கு மட்டும் போறீங்க. அதான் போக மாட்டேன். போடி, அவங்க பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்க பாரு. பாய்மா போ. நீ வேணா போ. மா बेच कर दूंगी सर लसन சொன்ன. ஏய் கம்மன் இருடா. अदरक क्लीन कर को देंगे. போ இஞ்சி பூண்டு அரைச்சு கொடு. போ போப்பா. வேலை அதிகமா இருக்கு. அவங்களும் பாவம் பெரியவங்க எவ்வளவு நேரம் தான் பண்ணுவாங்க. போ. வேலை அதிகமா இருக்காங்களா, செய்ய முடியாது. அவங்க பண்ற வேலை அவங்க குடுக்குறது மட்டும் தின்றீங்கல்ல, டேஸ்டா இருக்கும்ல. டேஸ்டா இருக்கும்ல, கொஞ்ச நேரம் போய் ஹெல்ப் பண்ணும். போ. பக்கத்து வீட்டுல முஸ்லிம்ஸ் இருந்தாங்கன்னா இப்ப ஹெல்ப் பண்ணுங்கயா. பிரியாணிக்கு மட்டும் ஆசைப்படாதீங்க, தேடாதீங்க. கூப்பிடவே இல்ல. அப்புறம் இதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க 10 கிலோ பிரியாணி செய்யறாங்க, 10 கிலோக்கு பதிலா 2 கிலோ பூண்டு போடுவாங்க. பூண்டாவது உரிச்சு தரலாம்ல. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஏறாத அப்படி இருக்க? இவ்வளவு நாள் நான் ஹெல்ப் பண்ணாம. ஓ அதெல்லாம் இன்னைக்கு பச்சை கலர் சாரி. ஓ ரம்ஜான்றதுனாலயா? இதெல்லாம் சத்தியமா சொல்றேன். ஐயோ ஈத் முபாரக்கா. ஈத் முபாரக். அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இவ நைட்ல உட்கார்ந்து படிச்சு மனப்பாடம் பண்ணியா இத? சத்தியமா நீ ஏண்டி இப்படி இருக்க? மெமரி பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் இஸ்லாமிய நமக்கு அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. 50 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கும் எங்க ஊர்ல இருந்து. உசிலம்பட்டுல இருந்து பாய் இன்னும் கூட அனுப்பிச்சிட்டு இருக்காரு எங்க அக்கா வீட்டுக்கு. இன்னும் கூட உசிலம்பட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. பரவாயில்ல. அதுதான் சொல்றாயோ, இது தமிழ்நாடியா, இங்க கிறிஸ்டின் முஸ்லீம் இந்துன்ற இதெல்லாம் கிடையாது. எல்லாருமே சமந்தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான். பாய் மயாத்தும் பாய் இனி ஆங்கி நீ என்ன காஜிக்கு ஆங்கி சொன்ன. என்னது காதியா? காத்கி தின்றதுக்கு மட்டும் வரும்னு சொன்னேன். இதெல்லாம் உன்கிட்ட போய் சொல்லுவ பைத்தியம். எதுவும் தெரியாது அவனுக்கு. என்ன நினைச்சுப்பாங்க அவங்க? போயிட்டு ஒரு கொத்தமல்லி கட்டாது உரிச்சு தரியாடி, ஒரு புதினா அரைச்சு தரலாம்ல, இஞ்சி பூண்டை அரைச்சு தரலாம்ல, சரி வெங்காயமாவது உரிச்சு தரலாம்ல. டைம் இல்ல, எதுவும் பண்ண மாட்டீங்க. ஆனா மட்டன் பிரியாணி மட்டும் அப்படியே சட்டி சட்டியா வந்துடணும். அது நான் டெய்லியும் போய் செய்யணும் அவங்களுக்கு. அப்பப்ப ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல, இன்னைக்குன்னு போய் ஹெல்ப் பண்ணா நினைப்பாங்க. பிரியாணிக்காக வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா? அதுக்கு தான் நீங்க பச்சை கலர் புடவை கட்டிட்டு தள்ள துண்டு போட்டு வந்த போற. ஆனா வேணாராதா, இதெல்லாம் சத்தியமா அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதுப்பா. நான் கெட்ட போடுறேன்னா நான் உருது எனக்கு தெரியும், நான் பேசுறேன், நான் கெட்ட போடுறேன். பைத்தியம் எதர்ச்சியா கட்டினேன். நீ இப்படி எல்லாம் பண்ணாதான் தரும். அதெல்லாம் கிடையாது. என்னைக்குமே அவங்க எல்லாம் நமக்கு நண்பர்கள் தான். பாய்
आतुम भाई मैं आतुम भाई निकल को इन्हें पढ़ी ने आएंगी नहीं ने அவங்க வீட்ல मंजे फकत दो इसे नको என்னடா பேசுற நான் உனக்கு கொடுக்காதீங்கன்ட்டேன் எனக்கு மட்டும் போதும்ன்ட்டேன் ஏய் உனக்கு வயிறு வலிக்கும் பாத்துக்கோ ஏன்டி சபிக்கிற ஆமா ஏன் சாப்பிட விடுற சாப்பிடுனா நீங்க சொல்ற நீ நான் உனா வந்து சாப்பிட்டு ஒரு எலும்பு துண்டு தூக்கி போடுறேன் கவிக்கு இங்க நின்னுக்கிட்டு சரியா ஹலோ என்ன ஹலோ எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருக்காங்க தெரியுமா எங்க கூப்பிட ஒரு ஆளு எவ்வளவு பிரியாணி வருது பாத்துக்கோ எனக்கு ஒரு குஸ்காக்கு நாதி இல்ல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருக்காங்களா யார் சொன்னா ஆமா டேய் இந்த விஷயத்துல பழி வாங்காத ரவி என்னைய உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருக்காங்க நான் ஒத்துக்கிறேன் அதுக்குன்னு பாரு இந்த நாள்ல என்ன பழி வாங்கிடாதடா ப்ளீஸ்டா சரி வாங்கிட்டு வந்து தரேன்டி நீ போடு முக்காடு போடு போடு முக்காடு போடு இந்த ரெண்டு புருவத்தை ஒண்ணா சேர்த்துக்கலாம்ல அமலா மாதிரி அப்படியே ஒரு பாட்டு பாடி இருப்போம்ல அந்த ஹைப்ரோ எடுத்துட்டு வா போ ஹைப்ரோவா ஆமா அந்த ஹைப்ரோ இல்லப்பா அது ஐப்ரோ ஹைப்ரோ பென்சில் எடுத்துட்டு ஹை இல்லப்பா ஏய் போடா நீ ஒழுங்கா சொல்ல போதும் போவேன் இங்க பாரு ஓகேவா பாரு ஹைப்ரோ இல்ல சொல்லு ஐப்ரோ 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 எடுத்துட்டு வா போ வரைஞ்சு விடு எது எதுல வேஷம் போடணும் சோத்துக்கெல்லாம் வேஷம் போடுற பசிக்கும்ல அப்ப சோறு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன் நான் போயிட்டு பாய் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு சரியா கூட சேர்த்து வாங்கிட்டு வரேன் நீ வந்து அந்த அம்மா கூட சேர்ந்து தாதிமா கூட சேர்ந்து உட்காந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி கொடுப்பா பா